அகச்சூழல்ல நாங்கள் படிச்ச மாதிரியே அந்த அகச்சூழல் காரணிகள் என்னென்னு பார்த்து நாங்கள் அந்த ஒவ்வொரு காரணிகளுக்கும் விலை விலக்கணம் பார்த்து நாங்கள் அந்த ஒவ்வொரு காரணிகளுக்கும் காணப்படுகின்ற அடிப்படைகள் அல்லது மாறிகள் என்னென்று பார்த்து நாங்கள் ரைட் அந்த அடிப்படைகளை வச்சுக்கொண்டு அந்த அகச்சூழல்ல பலம் எப்படி இருக்கும் பலவீனம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ரைட் இவ்வளவு விஷயமும் நாங்கள் அகச்சூழலுக்கு இந்த ஆர்டர்ல தான் படிச்சினாங்க. அப்ப முதலாவது அகச்சூழல் காரணிகள் என்னென்ன, அவை ஒன்றுக்கும் விலை விலக்கணம் என்ன, அதோட வச்சு அதனுடைய அடிப்படை அல்லது மாறிகள் என்னென்ன, அந்த அடிப்படை அல்லது மாறிகளை வச்சு எப்படி பலம்பல் பலவீனம் இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கு அதே மாதிரி புறச்சூழலுக்கு என்னென்ன காரணிகள் இருக்கு, புறச்சூழல்ல என்னென்ன காரணிகள் இருக்கு, அதுக்கு விளைவிலக்கணம் என்ன, அதுகளுடைய அடிப்படை என்ன, அதுக்குரிய பலம் பலங்கிறதுக்கு பதிலா புறச்சூழலுக்கு எப்படி வரும், வாய்ப்பு அச்சுறுத்தல் என்னன்னு பார்க்கணும். வாய்ப்பு என்ன, அச்சுறுத்தல் என்னன்னு பார்க்கணும், ஒவ்வொன்றா பார்க்கணும். சரிதான். அதுல முதலாவது புறச்சூழல்ல புறச்சூழலை இரண்டு வகையா பிடிக்கணும். சரிதானே. அப்ப புறச்சூழல்னா அந்த புறச்சூழல் என்ற விஷயம் ரெண்டு வகையா பிடிக்கும். அப்ப நோட்ஸா பார்த்தா ஒன்றாவது நாங்க சொல்லுவோம் அந்நிய சூழல் என்றும், இன்னொன்று சொல்லுவோம் பேரின சூழல் என்று சொல்லுவோம். சரிதானே. ரைட். இப்ப பாருங்க, சிம்பிளா நீங்க எப்படி விளங்கி வச்சுக்கலாம்னா, வணிகத்தை ஒரு வணிகத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா ஒரு வணிகத்தை எடுத்துக்கொண்டோம்னா இந்த வணிகத்துக்கு உள்ளே இருக்கிற சூழல் எல்லாம் என்னது, வணிகத்துக்கு உள்ளே இருக்கிறது எல்லாம் என்னது, அகச்சூழல். வணிகத்துக்கு வெளியே இருக்கிறது எல்லாம் என்னது, புறச்சூழல். இதை நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயம். ரைட். அதுலயும் வணிகத்துக்கு மிக அண்மையில வணிகத்தோட நேரடி தொடர்புகளை அதிகமா பேணுறார்கள். வணிகத்துக்கு அண்மையில வணிகத்தோட நேரடி தொடர்புகளை அதிகமா பேணுறாங்க நாங்க சொல்லுவோம் அந்நிய சூழல் என்றும். வணிகத்துக்கு வெளியே வணிக செயற்பாடுகளை முழுமையாக வெளியே இருந்து வணிக செயற்பாடுகள்ல தாக்கம் செலுத்துறாக்களை பேரின சூழல் என்று சொல்லுவோம். அப்ப இங்க அந்நிய சூழல் என்றா அவரும் வணிகத்துக்கு வெளியே தான் இருப்பார், பேரின சூழல் என்றவரும் வணிகத்துக்கு வெளியே தான் இருப்பார். ஆனா இந்த அந்நிய சூழல் இருக்கிற விஷயங்கள் வணிகத்தோட நேரடியாக என்ன செய்யணும், தொடர்பு பண்ணணும். அதனாலதான் அந்நிய சூழல்னு சொல்றோம். உதாரணத்துக்கு அந்நிய சூழல் காரணியில போட்டியா, அப்ப நேரடியாக அவங்களோட போட்டியிடுவாரா இல்லையா, போட்டிடுவார். வளமுறை எங்களுக்கு மூலப்பொருட்களை வழங்குற வளமுறை அவர்களுக்கு நேரடியாக தொடர்புடையணுமா இல்லையா, நேரடியாக தொடர்புடையணும். இப்படி எங்களுக்கு மிக அண்மையில இருக்கிறார்கள் தான் சொல்றது அந்நிய சூழல். அரசாங்கம் அவங்களோட நேரடியாக தொடர்புபடுமா இல்லை, அது சட்டத்தை உருவாக்கும். அது உருவாக்குற சட்டம் எங்களோட செயற்பாடுகள் என்ன செய்யும், தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் எங்களோட வணிகத்துக்காக ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணிய சட்டத்தை உருவாக்கலாம் இல்லை, எங்களுக்குன்னு உருவாக்கின சட்டம் இல்லை. இப்ப அரசாங்கம் வரி விதிக்குதுண்டா அது எல்லா வணிகத்துக்கும் என்னவாதான் இருக்கும், வரியா இருக்கு. அதனால வணிகத்துக்கு வெளியிருக்கிறார்கள் ரெண்டு பேரையுமே நாங்க என்ன சொல்லுவோம், புறச்சூழல் என்று சொல்லுவோம். அதோட வணிகத்தோட நெருங்கிய தொடர்பை பண்றாங்கள அந்நிய சூழல் என்றும், ஒற்றுமுழுதான் வணிகத்துக்கு வெளியிருக்கிறாங்கள பேரின சூழல் என்று சொல்லுவோம். அதுல நாங்க முதலாவது இந்த அந்நிய சூழலை பற்றி படிக்கப்போம். சரியா, இந்த அந்நிய சூழலை பற்றி படிக்கப்போம். சரி, அப்ப சொல்லுங்க, வணிகத்துக்கு உள்ளே இருக்கிறாங்க யாருன்னு சொல்றது, அகச்சூழல். வணிகத்துக்கு வெளியே இருக்கிறாங்கள புறச்சூழல். வணிகத்தோட இருக்கிற புறச்சூழல்ல வணிகத்தோட நேரடி தொடர்புகளை போடுறார்கள் அந்நிய சூழல். வணிகத்துக்கு வெளியே இருந்து வணிகத்துல தாக்கம் செலுத்துறார்கள் பேரின சூழல். இது விளக்கம். ஆனா இது எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, தனித்தனி வரை விளக்கம் இருக்கு. அதை விளங்கி கொண்டோம்னா சரி. அடுத்தது நாங்கள் அந்நிய சூழலுக்கு என்ன வரை விளக்கம் இருக்குன்னு என்ன விளக்கம், வரை விளக்கம் வந்திருக்கு. வணிக நடவடிக்கைகளில் என்ன செய்யற, தாக்கம் செலுத்துற விசேட அமைப்புகளும் குழுக்கள், விசேட அமைப்புகளும் குழுக்கள். இது ரெண்டு பேருமே பொதுவா என்னத்துக்குள்ள வரணும், அந்நிய சூழலுக்குள்ள வரணும்.
அப்ப பாருங்க வணிகத்தின் நடவடிக்கையில் என்ன செய்யணும் இவர் தாக்கம் செலுத்த வேண்டும். இவர் யாரா இருக்கலாம், ஒரு விசேட அமைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு குழுவாக இருக்கலாம். ரைட். அப்ப அந்நிய சூழலுக்குள்ள ஆறாறு கடினம் வந்து நாங்க படிச்சிருக்கோம். நீங்க சொல்லுங்க மீட்டல் மாதிரி தானே பார்க்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அந்நிய சூழலுக்குள்ள யார் யார் கடினம்? வாடிக்கையாளர், சொல்லுங்க, வழங்குனர், போட்டியாளர், பிரதியீட்டு பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள், ஏற்கனவே சந்தையில் இல்லாம இப்ப புதுசா சந்தையில பிரவேசிக்க இருக்கிற புதிய வணிகம். சரியா? அதோட சொல்லிருக்கீங்க. எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க? 5 பேர் சொல்லிருக்கீங்க. இந்த 5 பேர்ல ஆக ஒரு சிலர் ஒரு விசேட அமைப்பாகவும் ஒரு சிலர் குழுக்களாகவும் இருக்கணும். சரியா? அப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க. இந்த வாடிக்கையாளர் நாங்க இருக்கிறோம் சேர்க்கலாம். விசேட அமைப்பா குழுவா? வாடிக்கையாளர் ஒரு குழு. ரைட். வழங்குனர் வழங்குனர் குழுவாகவும் இருக்கலாம், அமைப்பாகவும் இருக்கலாம். இப்ப நாங்க ஒரு பால் உற்பத்தி செய்யற வணிகமா இருந்தா மாடு வளர்க்கிற எல்லாருமே நாங்க குழுக்கள் வச்சுக்கொள்வோம். அதே மரத்தள பாடங்களை உற்பத்தி செய்யற வணிகமா இருந்தா எங்களுக்கு அந்த மரங்களை வெட்டி கொண்டு வந்து தாரவர் யாரா இருப்பார்? இன்னொரு வணிகமா இருப்பார், அமைப்பா இருப்பார். அப்ப இந்த வழங்குனர் என்ற சில சமயங்கள்ல குழுவாகவும் சில சமயங்கள் ஒரு அமைப்பாகவும் இருக்கும், ஒரு நிறுவனமாகவும் இருக்கும். அது வணிகத்தின் தன்மையை பொறுத்து. அடுத்தது போட்டியாளர். போட்டியாளர் கட்டாயம் என்னது? குழுவா இருக்க வாய்ப்பு என்னது? அமைப்பு. அடுத்தது எங்களுக்கு பதிலாக ஒரு பொருளை பிரதிநிதி செய்யறாங்களா அவையான்னு சொல்றாங்க. அமைப்பா குழுவா? அமைப்பு. ரைட். அடுத்தது புதிய வணிகர்கள், இன்னும் வரையில. அப்ப அவையார் குழு. அப்ப இந்த அந்நிய சூழல்ல இருக்கிற அவ்வளவு விஷயத்தையுமே எதுக்குள்ள நாங்க சேர்க்கலாம்? விசேட அமைப்பாக பிடிக்கலாம் அல்லது குழுவாக பிடிக்கலாம். இந்த ரெண்டுமே என்னதுல தாக்கம் செலுத்தும்? எங்களுடைய வணிக நடவடிக்கையில தாக்கம் செலுத்தும். இனி இதுல இருக்கிற ஒவ்வொரு தர பற்றியும் என்ன செய்ய போறோம் பார்க்க. எங்களுடைய வணிகத்துல எங்கள் வணிகத்தின் பொருட்கள் அல்லது சேவைகளை என்ன செய்கிறார்கள்? கொள்வனவு செய்கிறார்கள். எல்லாரையும் நாங்க என்ன சொல்லுவோம்? வாடிக்கையாளர் என்று சொல்லுவோம். அப்ப நாங்க ஒரு வணிகம் என்றா, நாங்க ஒரு ஜோக்கெட்டை உற்பத்தி செய்த தொழிற்சாலை என்றா, எங்களுடைய ஜோக்கெட்டை வாங்குற எல்லாரும் யார்? எங்களுக்கு வாடிக்கையாளர். நாங்க ஒரு காரை உற்பத்தி செய்யற நிறுவனம் என்றா, அந்த காரை வாங்கி ஓடுறது எல்லாரும் யாரு? வாடிக்கையாளர். சிம்பிளான விஷயம். இனி இந்த வாடிக்கையாளர் சில சமயங்கள்ல நிறுவனங்களுக்கு என்னவா இருக்கலாம்? வாய்ப்பாகவும் சில சமயங்கள்ல அச்சுறுத்தலாகவும் இருக்கு. ரைட். அப்ப அதுக்கு நாங்க என்னத்தை படிச்சாச்சு? அந்த வாடிக்கையாளர் சம்பந்தமான அடிப்படைகள் கொஞ்சம் விஷயம் இருக்கு, நாங்க தந்துருக்க வேண்டாம். அந்த அடிப்படைகளை பற்றி தெளிவாக இருந்தா சரி. ரைட். என்னென்ன அடிப்படை இருக்கு? ஒவ்வொன்றோட சொல்லுங்க. அடிப்படை முதலாவது நுகர்வோர் அறிவு. அடுத்தது நுகர்வோர் வருமானம். அடுத்தது நுகர்வோர் எண்ணிக்கை. இவ்வளவு அடிப்படை. இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு இந்த நுகர்வோர்களுக்கு சில சமயங்கள் இந்த வாடிக்கையாளர் சில சமயங்களுக்கு வாய்ப்பாகவோ சில சமயங்கள் அச்சுறுத்தலாகவோ அமையலாம். அப்ப என்னென்ன சந்தர்ப்பத்துல வாய்ப்பாகவும் என்னென்ன சந்தர்ப்பத்துல அச்சுறுத்தலாகவும் அமைய பயன்படும் பார்ப்போம். சரி சரி. முதலாவது நுகர்வோர் உச்சமட்ட அறிவை கொண்டவரா இருக்கார். எங்களோட உற்பத்தி பொருளை பற்றி தெரியும், எங்களோட உற்பத்தி பொருள் என்ன பலவீனம் இருக்குன்னு தெரியும், எங்களோட உற்பத்தி பொருள் இருக்கிற நல்ல விஷயம் என்ன கூடாத விஷயம் என்னன்னு தெரியும். அந்த உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகுது வரைக்கும் அவருக்கு தெரியும். இப்படி நுகர்வோர் அறிவுடையவராக இருந்தால் அது வணிகத்துக்கு வாய்ப்பு அமையுமா அச்சுறுத்தல் அமையும்? ஏன் அச்சுறுத்தல் அமையும்? அவரை நாங்க ஏமாத்தி கொஞ்சம் விலையை கூட்டி என்ன செய்யறாரு? விற்கிறார். இரண்டாவது எங்களை பொருளை பற்றி எல்லாமே என்ன செய்யும்? தெரிஞ்சிருக்கும். அப்ப நுகர்வோர் அறிவுடையவராக இருந்தால் அது எங்களுக்கு என்னது? அச்சுறுத்தலாகவும். நுகர்வோருக்கு அறிவு குறையும், எங்களை உற்பத்தி பொருளை பற்றி ஒன்றும் தெரியாது, அறிவு இல்லை, அப்படி இருந்தா என்னது எங்களுக்கு? வாய்ப்பு. அப்ப வணிகத்தின் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு வணிகமா யோசிக்கக்குள்ள எங்களை உற்பத்தி பொருளை பற்றி நுகர்வோருக்கு தெரியாட்டி அது வாய்ப்பு. எங்களை உற்பத்தி பொருளை பற்றி நுகர்வோருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தா
அச்சுறுத்தல். விளங்கிட்டா? வித்தியாசமா யோசிக்கும். அப்ப நுகர்வோர் அறிவுடையனாக இருக்கிற கேட்க நல்லா இருக்கு, சொல்லேக்கை நல்லா இருக்கு, அப்ப நல்லா தானே, நல்ல விஷயமா தானே இருக்கும்னு போட்டு நுகர்வோர் அறிவுடையராக இருக்கிறது என்ன அறியக்கூடாது, வாய்ப்பாக இருக்கக்கூடாது. அடுத்தது நுகர்வோர் வருமானம் அதிகமாக இருக்கு. நுகர்வோர் அதிக அளவு வருமானத்தை உழைக்கணும். அது என்னது? வாய்ப்பா அச்சுறுத்தல். ஏன்னு பார்ப்போம். நுகர்வோர் வருமானம் அதிகமாக இருந்தால், இப்ப நீங்க அதிக அளவு வருமானம் உழைக்கிறீங்கன்னா நீங்க அதிக அளவு பொருட்கள் சேவைகளை என்ன செய்வீங்க? கொள்வனவு செய்வீங்க. நீங்கள் கொள்வனவை அதிகரித்தால் வணிகத்துக்கு என்ன அதிகரிக்கும்? விற்பனை அதிகரிக்கும். வணிகத்துல விற்பனை அதிகரித்தால் என்ன அதிகரிக்கும்? லாபம் அதிகரிக்கும். அப்ப நுகர்வோர் அதிக அளவு வருமானம் உழைக்கிறது வணிகத்துக்கு என்னது? லாபத்தை அதிகமா தருதல்ல. அப்ப என்னவா இருக்கும்? வாய்ப்பு. அப்ப வாய்ப்பு. சரி, நுகர்வோர் அதிக வருமானம். நுகர்வோர் குறைந்த அளவு வருமானம் உழைச்சா அச்சுறுத்தல். ஏன் மாநிலம் பார்ப்போம். ஏன் குறைந்த வருமானம் உழைச்சா அச்சுறுத்தல்? நுகர்வோர் குறைவா வருமானம் உழைக்கிறார். அப்ப கொள்வனவு செய்யற அளவு குறைவா இருக்கும். அதனால வணிகத்துக்கு அந்த விற்பனை குறைஞ்சால் லாபம் குறை. அப்ப லாபம் குறைகிறதா அதுங்களுக்கு கூடாத செய்யும் இல்லை. அப்ப அச்சுறுத்தல். அப்ப சொல்லுங்க, நுகர்வோர் வருமானம் அதிகமாக இருத்தல் வாய்ப்பு, நுகர்வோர் வருமானம் குறைவாக இருத்தல் அச்சுறுத்தல். அடுத்தது பாருங்க, இதே மாதிரி சொல்ல போறீங்க. நுகர்வோர் அதிக எண்ணிக்கையில எங்கட நகரத்துல காணப்படுது. இப்ப கிளிநொச்சியில 10 லட்சம் பேர் இருக்கு. என்ன நடக்கும்? எங்களுக்கு நிறைய நுகர்வோர் இருந்தால் என்ன நடக்கும்? வாய்ப்பு. ஏன் அந்த விளக்கம் பாய்க்கணும். அதிக அளவு நுகர்வோர் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் அதிக அளவு என்ன செய்யணும்? கொள்வனவு செய்யணும். அவ அதிக அளவு கொள்வனவு செய்தா எங்களோட விற்பனை அதிகரிக்கும். விற்பனை அதிகரித்தால் லாபம் அதிகரிக்கும். இந்த தாக்கம் விளங்கி வச்சிருக்கோம். மாறி நுகர்வோர் எண்ணிக்கை குறைவா சொல்லுங்க. கொள்வனவு அப்ப எங்களோட விற்பனை, அப்ப லாபம் இவ்வளவுதான் நுகர்வோர் தொடர்பாக நாங்க படிக்க வேண்டிய விஷயம். அப்ப நுகர்வோர் யாருன்னு பார்த்துட்டோம், நுகர்வோர் தொடர்பான அடிப்படைகள் என்னன்னு பார்த்துட்டோம், நுகர்வோர் எப்படி வாய்ப்பாக எப்படி அச்சுறுத்தலாக அமையலாம்னு பார்த்துட்டோம். இப்போ உங்களோட கேள்வி கேட்கலாம். இலங்கை நாட்டில் அதிக அளவு மக்கள் உயர் வருமானத்தை உழைத்து வருகின்றனர். இது உமது வணிகத்துக்கு வாய்ப்பா அச்சுறுத்தலா? என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பு. ஏன் அதிக வருமானம் உழைக்கிறார்கள் நிறைய பேர் இருந்தா சொல்லுங்க. அது என்ன நடக்கும்? வருமானம் அதிகம், அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்கும், லாபம். நம்ம கேள்வியில இப்படிதான் இருக்கு. அதாவது தார அந்த வசனத்துல பந்தியில இப்படிதான் இருக்கு. இதை வச்சு கண்டுபிடிக்க தெரிஞ்சா சரி கவனிங்க. திரும்பி தேவையான விஷயத்தை நோட் பண்ணும்.